ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குணா குக்கிங் அண்ட் vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மே மந்த்து ஆகிடுச்சுனாலே நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரே ஜாலி ஆகிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது, வேறு எங்கேயாவது டூர் மாதிரி போகிறது அப்படின்னு மே மந்த்தை எவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமோ அதே மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நானும் தாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீடு வந்து கிராமம்தான். என்னதான் கிராமப்புறங்களில் ஆடு மாடு கோழி பண்ணை அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் நான் கிராமத்தில் வந்து ஆடு மாடு கோழி அப்படின்னு அந்த கிராமத்தை சுற்றி உள்ள அந்த வாசம் பச்சை பசேர்னு இருக்கிற அந்த சூழ்நிலை அதை எல்லாத்தையும் பார்க்குறப்ப இன்னுமே மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆயிருங்க. என்னனாலும் ஏதாவது யோசிச்சுட்ருக்கிறதோ வைக்கிறதோ அப்படின்னு இல்லாமல் காலையில் எந்திரிச்சா அந்த குளிர்ந்த காற்று அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய காலத்து வீடுங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் சின்ன வயசில் இருக்கிறப்பவே வந்து இந்த வீடெல்லாம் இருந்தது. இது வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் வால். நம்ம அந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெருசாக தான் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கிறாங்க. காலையிலேயே குரங்குங்க அது எல்லாமே வந்து ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது போடுவாங்களான்னு சொல்லி எடுத்து தின்னுட்டுருக்கிறது அதுவே ஒரு ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மழை வந்திருந்ததுங்க அன்னைக்கு. மழை பேஞ்சிட்டு மறுநாள் பார்த்தோம் அப்படின்னாலே நார்மலாகவே எல்லா செடி மரங்களும் பச்சை பசேர்னு இருக்கும். அதுவும் வயல்வெளியிலலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பச்சை பசேர்னு இருந்தது. இந்த எருக்கலாம் செடியை கூட இங்கே வந்து தான் ரொம்ப மாதம் கழித்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நார்மலாக நகர்ப்புறங்களில் இருக்குமா பார்க்க முடியுமான்னுலாம் தெரியலை. ஆனால் ஒரு சில செடிங்கள் ஒரு சில இதுகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது வந்து தொட்டாச்சினிங்க செடிங்க. தொட்டாலே அப்படியே சுருங்கிடும் பார்த்தீங்களா? அது நல்லா பூ விட்டுட்டு காலையிலேயே பார்க்குறப்ப சூப்பராக இருந்தது. இது வந்து தாமரை குளங்க. எங்கள் ஊரில் வந்து தாமரை குளம் இருக்குது. இது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மெயின்டைன் பண்ணலை, யாரும் சரியாக பண்ணலை போல். அது அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. உள்ளே வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஏன்னா அந்த கொடியாக இருக்கிறனால உள்ளே இறங்குனா அது அப்படியே காலில் சிக்கிக்கிறோம். அதனால் வந்து இறங்கலை. ஆனால் ஃபுல்லாகவே தாமரை குளம் தான். எங்கள் ஊரில் வந்து ஒரு மலை இருக்குங்க. மலை உச்சியில் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்க வயசில் இருக்கிறப்ப நாங்கள் போய் இது மாதிரி வேடிக்கை பார்த்து ஜாலியாக விளாண்டது. அதுக்கப்புறம் படிப்பு அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு. சரி இப்போது இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. சரி அப்படியே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. இது தாங்க எங்கள் ஊரில் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா எங்கள் ஊர் மலை தாங்க. மலையில் போய் ஜாலியாக விளையாடுறது, சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது, அங்கேயே சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு வர்றது அப்படின்னு எங்கள் பிள்ளைங்க இருக்கிற வயசில் வந்து நாங்கள் போனது. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப வருஷம் கழித்து பிள்ளைங்க ஆசைப்பட்டனால சரி அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தாங்க அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்க வந்தோம். மெயினாக என்ன ரீசன்னா 100 நாள் வேலைக்கு அம்மா போகணுன்னாங்க. சரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கும் ஜாலி. ஏன்னா இப்படிலாம் பார்த்ததே இல்லை பிள்ளைங்க. வயல்வெளி மலை இப்படின்னு பார்த்ததே இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கு ஒரே ஜாலி. எல்லாம் வித்தியாசமாக ஜாலியாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. இங்கேயும் ஒரு தாமரை குளம் இருந்தது. அதில் தான் அல்லிப்பூ, தாமரை இல்லை அல்லிப்பூ இருந்துச்சுன்னு சொல்லி பறிச்சிட்ருக்காங்க. ரொம்ப இது ஒரு 8, 8:30 இருக்குங்க. வெயில் சரியாகவும் இல்லை. ரொம்ப அப்படியே மூட்டமாகவே இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ஜில்லுன்னு காற்று, மரம், செடி, கொடி அப்படின்னு மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. லீவ் விட்டுட்டாலே அம்மா வீட்டுக்கு போகணுனாலே அதுவே ஒரு தனி ஹாப்பி ஆகிடும். அம்மா வீடுனாலே ஒரு தனி ஹாப்பி ஆகிடும். அதுவும் பிள்ளைங்களுக்கு தாத்தா வீடு ஆச்சி வீடு அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அங்கே அந்த வயலுக்கு அந்த பக்கம் தெரிகிற அந்த மலைக்கு தான் நாங்கள் போகலான்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்க்குறப்ப அந்த வயல்வெளியில் வந்து நட்டிருந்தாங்க. ஏன்னா இதெல்லாம் பிள்ளைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரேரு. இது என்னது ஒவ்வொரு செடியும் பார்க்குறப்ப அம்மா இது என்ன செடிம்மா அது என்ன செடிம்மா அப்படின்னு கேட்டு இது வந்து கள்ளி அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது பேர் எழுதி வச்சு விளையாடுவோம். ஃப்ரெண்டுங்க பேர் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் முள் எடுத்து பேர் எழுதி இது ஒரு வகையான கள்ளி செடி அப்படியெல்லாம் பேரெல்லாம் எழுதி வச்சு விளையாடுவோம். ஒரு சில கள்ளியிலலாம் பூ பூக்கும். அந்த பூ வச்சு விளையாடுறது அப்படின்னு இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகங்க. நினச்சாலே அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். கூட்டா சோறு ஆக்கி சாப்பிட்றது, அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் நீ கொஞ்சம் அரிசி நீ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு அது சூப்பராக இருக்குங்க. அது சின்ன பிள்ளைங்கள ஜாலியாக விளையாடுறது.
நம்ம பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறதே இல்லை. ஏன்னா நகர்ப்புறங்களில் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியே இருப்பாங்களா. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லைங்க. எல்லாரும் ஒரே வீட்டு வாசலில் உட்காந்து சொட்டாங்கால், அந்த தாயம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைலாம் அதெல்லாம் விளையாண்டது. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன விளையாட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஃபோனு ஃபோனு. என் பிள்ளைங்க முகத்தில் ஒரே சந்தோஷம். அம்மா சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைன்னு சொன்னேன்ல, மலை உச்சிக்கு வந்துட்டேங்க. அதை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வயல்வெளியாக இருக்கும், ஒரு பக்கம் இது மாதிரி பாதை. இங்கே வந்து நிறைய வந்து இப்போ உள்ள முன்னாடி காலங்களில் வந்து குவாரி இதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கல் வெட்டுறது, அது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இது மாதிரி அனுபவம் எங்கள் ஊர் தாத்தா பாட்டி வீட்டுக்கு இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இப்படிலாம் எங்களோட ஊரும் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குமே தோணுச்சு அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வருஷம் கழித்து இது மாதிரி நாங்களும் போனோம், எங்களுக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே இறங்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அப்படியே ஏறினதோட சரி, திரும்ப அந்த பக்கம் இறங்கி போய் பார்க்கல. நாங்கள் திரும்ப அப்படியே ரிட்டனாக கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வரப்போ தான் அப்படியே என் மயன் அவனுக்கு அப்படியே ஒரே ஜாலியில் படுத்துட்டான். சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாதிரி விவசாயம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் விவசாயம்தான். நாற்று நடுறது, கருது அறுக்கிறது, நெல் எடுக்கிறது அப்படின்னு அதுவாக முழுக்க வேலையாக வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்த வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அதை எடுத்து பண்ணுறதுக்குரிய பிள்ளைங்க யாரும் இல்லாதனால இப்போல்லாம் விவசாயம் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. என் பிள்ளை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவன் மட்டும்தான் சூப்பராக என்ஜாய் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்த பாறைகள்லாம் பார்க்குறப்ப எந்த ஒரு அழுக்கும் அப்படிலாம் இருக்காது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் வெயில் நாள் மழை பெஞ்சிட்டு நாங்கள் மறுநாள் காலையிலே போகவும் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தொட்டா சினிங்கி செடி அப்படின்னு. அதுதான் தொட்டு தொட்டு விளாண்டாங்க. இதெல்லாம் என் பிள்ளைங்க பார்த்ததில்ல. அப்போ தான் நான் சொன்னேன், இப்படி தொட்டிங்கனாலே அது அப்படியே சுருங்கிரும் அப்படின்னு சொன்னேன். அதை அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து விளாண்டாங்க. அம்மா ஆமாம்மா சுருங்கிருச்சுமா அப்படின்னு. இப்போ வர்றதுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு மனசே இல்லை. அம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம பெரியவங்க இல்லை நம்ம ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க கிராமங்களில் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது நல்லதுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்க கற்றுக்கிறாம இருப்பாங்க. நான் 100 நாள் வேலைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். கொஞ்சம் வெட்டிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஜாலியாக கிராமத்தில் வந்து எல்லாருமே சேர்ந்து அது வேலை பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு வேலை பார்க்குறதே ஒரு தனி அனுபவம் தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மாதம் கழித்து இது மாதிரி அனுபவம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து தூக்குவாளியில் சாப்பாடு கொண்டு வருவாங்க. சாப்பிட்ற நேரம் ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி உன் வீட்டில் என்ன குழம்பு, என் வீட்டில் என்ன குழம்பு, தொட்டுக்க என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது, அதெல்லாமே ஒரு சூப்பர் அனுபவங்க. இது மாதிரி இருக்கிறத அந்த வாய்க்கால் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே ஒவ்வொன்றா சீவிட்டு ஜாலியாக வேலை பார்த்துட்டு மண்ணெல்லாம் அது கரெக்டாக இது பண்ணின்னு சரி செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி கொடுங்கம்மா நான் கொஞ்சம் அள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது மாதிரி கிராமங்களை சுற்றி பார்க்குறது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா, இது மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எங்கள் ஊரை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடலான்ட்டு எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.